காவனூர் எலைட் பள்ளி மாணவர்கள் 10 பேருக்கு மருத்துவ படிப்பில் சேர வாய்ப்பு கிடைத்ததுடன் அவர்களின் கல்வி செலவுக்கு புரவலர்களும் கிடைத்திருக்கின்றனர் என்பதும் மகிழ்ச்சியான தகவல். இவர்கள் படித்த எலைட் வகுப்பு என்ற புதிய முறை ராமநாதபுரம், பெரம்பலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் மட்டும் மாவட்ட நிர்வாகங்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அளிக்கப்படும் இந்த முறை எப்படி செயல்படுத்தப்படுகிறது, மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி முறை என்னென்ன என்பது குறித்தெல்லாம் விளக்குகிறார் காவனூர் பள்ளி ஆசிரியர் ஆறுமுகம். அவருடன் நான் செய்தியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மருத்துவ படிப்பிற்கு மட்டும் 10 மாணவர்களை அனுப்பியிருக்கும் காவனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் எலைட் வகுப்பின் உயிரியல் ஆசிரியர் ஆறுமுகம் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ பொதுவாகவே அரசு பள்ளியில் மாநில ரேங்க், அதாவது ஸ்டேட் ரேங்க்ஸ்லாம் வர்றதில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறப்போ நீங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களை மட்டும் எய்ம் பண்ணி பயிற்றுவிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸோ உயர்கல்வி போகணுன்னா வெறும் டோட்டல் மதிப்பெண் மட்டுமே போதாது. கட் ஆஃபில் இருந்தால் தான் உயர்கல்வியை பெற முடியும், அதுவும் டாப் காலேஜஸில். ஸோ பொதுவாகவே காலங்காலமாக அரசு பள்ளி மாணவர்கள் யாரும் மருத்துவ படிப்புக்கோ இல்லை உயர் டாப் காலேஜஸ் இன்ஜினியரிங்க்கோ போகிறதில்லைன்றது ஒரு எப்பவும் இருக்கக்கூடியது. ஸோ அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர் நிகராக தங்களாலும் சாதிக்க முடியும், தமக்கும் அந்த திறன் இருக்குது, அரசு பள்ளி ஆசிரியர்களும் அந்த மாதிரியான ஒரு அறிவாற்றல் மிக்கவர்கள் தான் அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வழங்கணுன்றதும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒரு எண்ணமும் ஆக்கமும் தமிழக அரசுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாகவும் மாணவர்கள் மேம்பாடு அடைவதற்கும் உயர்ந்த நிலையில் வருவதற்காகவும் ஒரு மாவட்ட ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த எலைட் எனும் சிறப்பு வகுப்பு எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் உள்ள பாய்ஸ்க்கு மட்டும். ஸோ அதை அதனுடைய கனவை இந்த ஆண்டு நாங்கள் அதிகபட்சமான மாணவர்கள் மருத்துவத்துக்கு வருவதன் மூலமாக நிரூபித்து காமிச்சிருக்கிறோம். என்ன மாதிரி பயிற்றுவிப்புகளை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க? ஸோ இயல்பான வகுப்பு பாட வேலைகள் என்ன கற்றல் கல்வி முறைகள் நடைபெறும் அதே போன்று தான். பட் என்ன தொடர்ந்து நாங்கள் இடைவிடாமல் அந்தந்த பாட வேலைகளில் அதை பாடத்தை நடத்தி முடிச்சிடுவோம். அனைத்து பாடங்களையும் முடித்துடுவோம், எந்த இதையும் நாங்கள் ஒமிட் பண்ணுறதில்லை. தினந்தோறும் மாணவர்கள் ஒவ்வொரு பாட வாரியாக என்ன செய்வாங்கன்னா தேர்வு எழுதுவாங்க. அதை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் எங்களுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் அதை ஆய்வு செய்து எங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்குவாங்க. அதன் மூலமாக மாணவர்களுடைய தவறுகளை நாங்கள் திருத்தணும் மூலமாக தொடர்ந்து அவங்களுடைய மதிப்பெண்ணை நாங்கள் உயர்த்தி கொண்டே வரும் பொழுது இறுதியாக இவ்வளோ தூரம் அவங்க மாநில அளவில் மதிப்பெண் பெற முடிந்தது. இந்த மாதிரியான ஒரு பயிற்சி ஒட்டுமொத்தமாக எல்லா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஆலோசனை என்ன? அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அந்தந்த ஆசிரியர்களை அவங்க முழுமையாக பயன்படுத்தணும், ஆசிரியர்கள் சொல்வதை முழுமையாக கேட்கணும், ஒழுக்கத்தோடு தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய நிலையும் உயர்த்தணும். அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியதை சரியாக பின்பற்றி அடிக்கடி தேர்வு எழுதி முறையாக பயின்றாங்கன்னா இந்த மாதிரியான உயர்நிலையை அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் பெறணும். அவ்வாறு பெற்று நம்ம தமிழகத்துக்கும் அரசுக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நன்றி சார். அரசு பள்ளி மாணவர்களும் முறையான பயிற்சி இருந்தால் அவர்களும் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க முடியும் என்பது ஆறுமுகம் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அபிநயா.